ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கான வீடியோவில் பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் அண்ட் கேஸ்ட் ரிலீஜியன் அட்டாக் வந்து நடந்திருக்கு காஷ்மீரில் பஹல்கம்மா. அதை பார்த்தோன்னே ஓகே, ரிலீஜியனுக்கு ஒன்று தனியாக கேஸ்ட் ஒன்று தனியாக போட முடியாது, ரெண்டுமே ஒரு கருமம் தான். அதனால வந்து ரெண்டை பற்றியும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, இப்போ இந்த காஷ்மீரில் நடந்த அந்த அட்டாக் பற்றி பேசுவோம் டீட்டெயிலாக. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காஷ்மீரில் பஹல்கம் அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்டாக நிறையா மக்கள் வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியாவில் ஒரு யாத்திரை, ஏதோ ஒரு யாத்திரை ஒன்று அந்த இடத்துல தான், காஷ்மீரில் தான் நடக்க இந்தியன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுச்சு. அதுக்கு கூட நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ நிறைய ரிஜிஸ்டர் பண்ணி அது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி எல்லா வேலையும் போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா காஷ்மீரில் டூரிசம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த காஷ்மீரில் இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வர அந்த டூரிசம் வச்சு தான் வாழ்கிறாங்க. ஏன்னா நிறைய டூரிசம் அதிகமானதுனால அவங்களோட அந்த எக்கானமியே அதை பேஸ் பண்ணி தான் இப்போ மாறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அங்கே வந்த டூரிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் குறி வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க, சிவிலியன்ஸையும் சேர்த்து. ஸோ அவங்களோட மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் தான். அது இல்லாமல் சிவிலியன்ஸையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அட்டாக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்சல்யூட்டாக ஒரு ரிலீஜியன் அட்டாக் தான். வந்த டெரரிஸ்ட் எல்லாருமே அங்கே இருக்க டூரிஸ்டையும் சரி சிவிலியன்ஸையும் சரி சுடுறதுக்கு முன்னாடி நீ ஒரு முஸ்லீமா நான் முஸ்லீமான்னு செக் பண்ணிட்டு தான், நான் முஸ்லீமா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 28 to 30 பீப்புள்ஸ் கிட்ட இறந்துருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஆல்சோ இந்த அட்டாக்கு முழுக்க காரணம் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா அடிப்பட்ட இந்துஸ் எல்லாம் காப்பாற்றினது முஸ்லீம்ஸ் தான். அங்கே இருக்க லோக்கல் முஸ்லீம்ஸ் தான் நிறையா காப்பாற்றிருக்காங்க. ஸோ முஸ்லீம்ஸ் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது முஸ்லீம்ஸ் மேலே இல்லை, தீவிரவாதத்தையும் பிரிவினவாதத்தையும் உண்டாக்குற மதக்கலவரத்தை உண்டாக்குறவங்க மேலே தான் நம்ம கோவம் பண்ணோம். ஆல்சோ இந்த வீடியோவில் நான் கேஸ்ட்டை பற்றியும் பேச போகிறேன். ஏன் அப்படின்னா, கேஸ்ட் மேலே வர பிரச்சனையும் சரி ரிலீஜன்னால வர பிரச்சனையும் சரி ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ரெண்டை பற்றியும் பேசுகிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பாகிஸ்தான்காரனை பிடிச்சி அடிக்க போகிறது இல்லை. ஏன்னா அவனை பற்றி பேசி அவனுக்கு இந்த வீடியோ போக போகிறதும் இல்லை. இங்கே இருக்கவங்களுக்கே முதல்ல போகாது, அது ஒரு விஷயம். இருந்தாலும் அவனுக்கு அங்கே போக போகிறதும் இல்லை. இருந்தாலும் அது அப்படியே போனாலும் அவங்கள மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். அங்கே இருக்க காமன் பீப்புள்லேயே அவங்க பார்த்தீங்கன்னா இந்த தாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் அவங்க எப்படி வளர்ப்பானுங்க பசங்களை அப்படின்றதே பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வரூபம் படத்துலலாம் வந்து கமல் சார் காமிச்சிருப்பாரு. அது மேக்சிமம் உண்மைதான், மோஸ்ட்டாக அப்படி தான் பண்ணுவாங்க. சில நல்லா படித்த அந்த எஜுகேஷன் மூலயமா அந்த தாட்லாம் மாறி அங்கேயும் நல்ல பீப்புளெலாம் இருக்காங்க. லைக் அந்த நிறைய விளாக்லலாம் வந்து தமிழ்காரங்க இந்தியன்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியோட வந்து பேசி அவங்களும் நம்ம மாதிரி எஜுகேட் ஆகி அவங்க நல்லவங்களும் இருக்காங்க. பட் அதில் மேக்ஸிமம் இல்லை பாதி ஆஃப் த மெம்பரை பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி தான் சின்ன வயசுலேருந்தே இன்ஜெக்ட் பண்ணி, இன்ஜெக்ட்னா இந்த தாட்டை வந்து அவங்க இப்படி துணிச்சு அந்த மாதிரி தான் அவங்க வந்து அவங்களோட ப்ராசஸே இருக்கும். தீவிரவாதி ஆக்கிறது தான் அவங்களோட ப்ராசஸே இருக்கும். அவங்கள பற்றி பேசி அவனை அடித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது அங்கே போய் நம்மளால் மாற்ற முடியாது. முதல்ல இங்கே வந்து நம்ம பேசுவோம். இங்கே தான் வந்து அங்கேயோட எனக்கு தெரிஞ்சு மோசமாக எனக்கு என்ன சொல்கிறது, அவனாச்சும் அது தீவிரவாத கண்ட்ரின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே இது வந்து டெமோக்ரஸி கண்ட்ரி, ஏன்னா எல்லா டைவர்சிட்டியும் இருக்க கண்ட்ரி அப்படின்ற இந்த ஒரு மிகப்பெரிய அதிக பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரியில் அதிக பாப்புலேஷன் இருக்கு. ஆனால் அதிக அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இங்கே எவ்வளோ ரிலீஜியனும் சரி கேஸ்டும் சரி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ நீங்கள் அதை வந்து ரியலைஸ் பண்ணலைன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்க. தமிழ்நாடை தவிர எந்த ஸ்டேட்டுக்காரங்களும் அவங்க பேருக்கு பின்னாடி அவங்க கம்யூனிட்டி பேர் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. கேரளா கூட எடுத்து அதிக படித்த ஸ்டேட் தானே, ஹை எஜுகேஷன் பர்சன்டேஜ் வச்சுருக்க, லிட்ரஸி பர்சன்டேஜ் வச்சுருக்க ஸ்டேட் தானே, அதையே எடுத்துக்கோங்க. பின்னாடி வந்து மேனன்னு இருக்கும், அது கம்யூனிட்டி தான். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த ரெட்டி அந்த மாதிரி நிறையா இருக்கும். அது என்னென்னு எனக்கு நிறையா தெரில, இருக்கலாம். இல்லை வந்து அதான் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் இது ரெண்டையும். அந்த மாதிரி நிறையா வந்து பேர் வச்சுருப்பாங்க. அவங்க பேருக்கு பின்னாடி
அது அவங்க பேராவே வச்சிருப்பாங்க, கம்யூனிட்டி நேமா அவங்க பேரோட சேர்த்து பேராவே வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்தே அவங்களுக்கு தெரியணும் இங்க நம்மளோட கேஸ்டும் சரி, கேஸ்டோட இன்ஃபுளுன்ஸும் சரி, ரிலீஜியனோட இன்ஃபுளுன்ஸும் சரி எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுல ஏன் இல்லைன்னா, தமிழ்நாட்டுல பேருக்கு பின்னாடி மட்டும்தான் இல்லை, அதுவும் வந்து சில கிராமத்துக்கு போனீங்கன்னா நீங்க அதை பார்க்கலாம். கிராமத்துக்கு போனீங்கன்னா நிறைய பர்டிகுலரா எந்த கேஸ்டும் சொல்றேன், கிராமத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். அவங்க கேஸ்ட் நேமா சொல்லுவானுங்க இன்னும் சில பேர்லாம். ஆனா யாருமே வந்து அவங்க பேருக்கு பின்னாடி கேஸ்ட் பேர் வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரியார் வந்து நமக்கு கொஞ்சம் ஏதோ சொல்லி நம்ம கொஞ்சம் அங்கங்க அறிவை வளர்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஊசி போட்டு தப்புன்னு சொன்னனால நம்ம பேருக்கு பின்னாடி கேஸ்ட் பேர் இல்லை, பேருக்கு பின்னாடி தான் கேஸ்ட் பேர் இல்லையே தவிர ஆனா எல்லாரும் மனசுக்குள்ளேயும் கேஸ்ட் இருக்கு. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வளர்ந்தவங்களே நிறைய பேர் என்ன சொல்லுவானுங்கன்னா, இந்த இப்போ கேஸ்ட்டை பத்தியே மூவி வருது இல்லை, இந்த பா ரஞ்சித்தோ சரி, இல்ல மாரி செல்வராஜோ சரி, இல்ல அவர் பேர் என்ன ராம் சரி, வெற்றிமாறன், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ட்டை வச்சு படம் எடுக்கிறாங்கல்ல, கேஸ்ட்னு பேசாதீங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா அதை பார்த்தே நிறைய காமன் பீப்புள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவன் வந்து இன்னும் கேஸ்ட் பேசி பேசி அதை தூண்டி அதை வந்து இன்னும் எரிச்சு விடுறான், இன்னும் வந்து சண்டையை முட்டி விடுறான், முடிஞ்சதை பேசுறான்ட்டு. கிடையவே கிடையாது. முடிஞ்சதுன்னு நீ எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. உனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகலன்றனால இங்க அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல முடியாது. உன் கண்ணை மூடிட்டேன்னா இருட்டாதான் இருக்கும், அதுக்குன்னு உலகமே இருட்டிடுச்சுன்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னமும் நிறைய நடக்குது. என் வயசுக்கு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அந்த மாதிரி அவங்க நான் கேள்விப்படுறதே அத்தனை விஷயம் இருக்கு. வந்து பொண்ணு வந்து வேற காஸ்ட், அதான் இது காலங்காலமா நடக்குது. பொண்ணு வந்து வேற காஸ்ட் பையனை லவ் பண்ணா அவனை வெட்டி கொள்றது, அவனை வெட்டி கொள்றது கூட சரி, அடுத்தவனு பொண்ணையே வெட்டி கொள்றானுங்க. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சிருக்கானுங்க. இன்னும் சொல்லணும்னா எப்படி வந்து பொண்ணுலாம் பாக்குறாங்கன்னா சில ஊர்ல எல்லாம் ஜாதி பேரு வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சிருக்காங்க. அந்த ஊரு போட்டு என்ன ஜாதியோ போட்டு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சிருக்காங்க. அதுலதான் போய் பொண்ணு பாக்குறதே இல்ல பையன் பாக்குறதே. இப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டுல பேருக்கு பின்னாடி மட்டும்தான் இல்ல, ஆனா முழுக்க இதுல இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காங்க. இன்னும் இதுல என்ன கொடுமைனா, எனக்கு வயசானவங்க இல்ல ஒரு அங்கிள் ஆன்டி ரிலீஜியன் பேசுறதுல எனக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க இருக்க போறதும் இல்லை. அதுவும் இல்லாம அவங்க இவ்வளவு வருஷம் பழகினதை நம்ம சொல்லி மாத்த பார்க்கலாம், ஆனா மாத்த முடியாது, மாற மாட்டேன்னு சொல்லிட்டு நிப்பாங்க. சரி, அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனா எனக்கு என்னன்னா, இப்ப இருக்க பசங்க படிச்ச பசங்க, ஸ்கூல் பசங்கள்ல இருந்து சின்ன குட்டி குஞ்சான்ல இருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் மாக்காத்தனமா மலுமட்டத்தனமா ஜாதி பேசிக்கிட்டு இருப்பான். எல்லாரும் இன்ஸ்டாகிராம் பயோலையும் போய் பாத்தீங்கன்னா 2 ஹார்ட் இருக்கும் 2 கலர்ல. ஜாதி, அது அவங்க ஜாதி என்ன கொடி கலர் இருக்குமோ அதை வச்சு போட்டிருப்பானுங்க. இன்னும் ஒருத்தன் பயோல பெருமையாவே பேர் வச்சிருப்பான் ஜாதி பேர் என்னன்னு. இன்னும் சில பேர் அவன் யூசர் நேமே பாத்தீங்கன்னா அவன் ஜாதி பேர் வச்சிருக்கும். டிஷர்ட் வந்து ஜாதி பேர் வச்சு போட்டிருப்பாங்க. எல்லாமே இப்போ போஸ்ட், ஒருத்தனுக்கு பர்த்டே போஸ்ட் ஸ்டோரி போடுறதா இருந்தா கூட அவன் ஜாதியோட அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஒரு போஸ்டர் மாதிரி வச்சு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படிலாம் பண்றது. அப்புறம் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, பசங்களுக்கு நான் சொல்றேன், பசங்களுக்கு எங்க இருந்து இது ஆரம்பிக்குதுன்னா, ஏரியா பசங்களோட சேர்ந்துட்டு அந்த இப்போ ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ்டா இருக்கும்ல, அவனுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு சில பேர் என்ன பண்ணிடுறானுங்க, இந்த மாதிரி மாறிடுறானுங்க. அவங்க கேஸ்ட்டை வந்து குளோரிஃபை பண்றது. இந்த மாதிரி பர்த்டே ஆனா நீங்க பாத்துருக்கீங்க, பர்த்டேன்னு வந்துருச்சுன்னா மாலை வந்து போட்டு கையில கத்தி அருவாலாம் வச்சுக்கிட்டு இல்ல பர்த்டே கேக் வச்சுக்கிட்டு அப்படி கொண்டாடுறது, அதெல்லாமே வந்து இதுலதான் வரும். அப்புறம் வந்து அதான் ஜாதி டிஷர்ட் போட்டு சுத்துறது. ஆனா இங்க ஜாதி இப்போ இவ்வளோ நல்லா ஓங்கி நிக்கிறதுக்கு, தமிழ்நாட்டுல ஓங்கி நிக்கிறதுக்கு இவ்வளோ இன்ஃபுளுன்ஸ் ஆனது காரணமே வந்து கட்சிங்க தான், பாலிடிக்ஸ் தான். இப்ப இருக்க பாலிடிக்ஸ் தான். ஏன்னா இப்ப இருக்க பாலிடிக்ஸ் அதை ப்ரொமோட் பண்றாங்க கிரியேட் பண்றாங்க. இப்ப இருக்க கட்சி இருக்குல்ல, அவங்களோட வேலையே என்னன்னா, பசங்க இருக்காங்க இல்ல, சின்ன பசங்க இல்ல காலேஜ் பசங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரவுடி மாதிரி இருக்கவனையோ பார்த்து ஜாதி ஸ்ட்ரென்த் வச்சிருப்பான்ல, ஜாதி ஆளுங்க வச்சிருப்பாங்க நிறைய கூட்டம், அவனெல்லாம் பார்த்து அவனுக்குலாம் வந்து சீட்டு கொடுத்து இந்த மாதிரி அவங்க வந்து இப்ப இருக்க கட்சியை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அவங்க வேலையை அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இதுதான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது. இப்படி கவர்மெண்டே வந்து இதை கிரியேட் பண்ணி இதை ப்ரொமோட் பண்ணா இதை வந்து அவங்க பண்ணதான் செய்வாங்க. அவனுக்கு ஏன்னா அவன் ஏன் பண்றான்னா, அவனுக்கு வந்து கட்சி சப்போர்ட் இருக்கு, அதனால என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் அப்போ இன்னும் நிறைய பசங்க, என் காலேஜ் பசங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன்.
காருக்கு முன்னாடி வந்து கட்சி கொடி போட்டா அது வந்து ஒரு மாசு, இந்த தங்க செயின், தங்க மோதிரம், வெள்ளை சட்டை இதெல்லாம் போட்டா கெத்து. அப்புறமேட்டு வந்து அதான் நிறைய அப்புறம் ஒரு இது வச்சிருப்பான், ஏதோ ஒருத்தன் இருப்பான் பெரிய ஆளா ரவுடி மாதிரி, இல்லை நிறைய காசு ஃபினான்ஸ் விட்டுக்கிட்டு, ஃபினான்ஸ்காரங்களாம் நிறைய இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இவங்க தான் வந்து பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அவங்களோட நான் கான்டாக்ட் வளர்த்துக்கிறேன்னு போகிறது. இந்த மாதிரி இருக்க பசங்க இன்ஃப்ளூயன்ஸாக பார்த்தா எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. இதை எப்படி நிறுத்துறது, யார் நிறுத்துறது, எப்போ நிறுத்துறது? ஏன்னா இவனுங்க ஆரம்பிச்சானுங்கன்னா எப்படி இவங்களும் பழகிட்டே இருப்பானுங்க, இவனுங்களை மாத்துறது கஷ்டமாயிரும். இன்னும் 100 வருஷத்துக்கு இதே மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்தது இவனே இப்படி இருக்கான், அவன் ஜென்ரேஷன் எப்படி அவன் சொல்லி கொடுப்பான்? போறது இல்லை. எனக்கு இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி ஆன்டி அங்கிள் தாத்தா பாட்டிங்க பேசுறதெல்லாம் வந்து நான் கண்டுக்க மாட்டேன். இப்ப இருக்க பசங்களே இப்ப இருக்கானுங்களே, இது என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கோ, கட்சி வந்து சரி இங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் கட்சிங்க வந்து ஜாதியை ப்ரொமோட், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் செய்யோ இல்லை இந்தியா பொறுத்த வரைக்கும் செய்யோ, ஜாதியையும் ரிலீஜனையும் ப்ரொமோட் பண்ணதான் செய்வானுங்க, கிரியேட் பண்ணதான் செய்வானுங்க சண்டையை. ஏன்னா அவனுக்கு அது மூலியமா தான் ஓட்டு கிடைக்கும், அது மூலியமா தான் அவனுக்கு பேச விஷயம் இருக்கும். இப்ப நீ உன் கம்யூனிட்டி சேர்ந்து ஒரு கூட்டம் வச்சிருப்பேல, அவங்ககிட்ட இருந்து தான் ஓட்டு வாங்கணும்னா அவன் என்ன பண்ணுவான்? காசு கொடுத்தா யாரா இருந்தாலும் ஓட்டு போடுவான். இப்போ நான் உனக்கு 1000 ரூபா கொடுத்தேன்னா நீ எனக்கு இன்னொருத்த 1500 கொடுத்தானா அவனுக்கு போட்டுருவேன். காசை வச்சு எவ்வளவு நாள் ப்ளே பண்ண முடியும்? அது ஓரளவுக்கு ப்ளே பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி இந்த ஜாதியை பற்றி அவங்க பேசி ஓட்டு வாங்கினாங்கன்னா அது மாறாது. நம்ம ஜாதிக்கு தலைவர் பேசிட்டாரு, அவருக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆயிடுவானுங்க. அடுத்து தம்பி அவன் பையனுக்கு சொல்லி கொடுப்பாங்க, தம்பி நம்ம இவருக்கு தான் போடணும், இவர் தான் நம்ம தலைவர், இவர் தான் நம்ம கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணாரு, இவருக்கு தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லி, இல்லை அது மூலியமா ஒரு போஸ்ட் கிடைக்கும், அது மூலியமா அவனுக்கு காசு வரும். நீங்க பாரு நம்மளை வாழ வச்சது இவரு தான், இவருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பாருங்க. அவனுங்களும் என்ன பண்ணுவானுங்க, சரி நமக்கு எப்படி எவனுக்கு எப்படி நாசமா போனா என்ன, நம்ம குடும்பத்துக்கு இவர் மூலியமா காசு வருது, அப்ப இவருக்குன்னே நம்ம ஓட்டு போடுவோம்னு சொல்லி ஓட்டு போட்டு அவன் திருப்பி இதை ப்ரொமோட் பண்ணி அப்படியே செயின் மாதிரி போயிட்டு இருக்கும். அவன் ப்ரொமோட் பண்ணதான் செய்வான். அவனுக்கு ஓன் மூலியமா தான் இந்த மாதிரி பேசினாதான் உங்ககிட்ட இருந்து ஓட்டு வரும். ஓட்டு வந்தாதான் அவன் 5 வருஷத்துக்கு இருக்க முடியும். 5 வருஷத்துக்கு இருந்தாதான் அவனால முடிஞ்ச அளவுக்கு காசு புரண்ட முடியும். அதனால அவன் பேசதான் செய்வான். அவன் பேசுறான், அவன் சப்போர்ட் பண்றான்றக்காண்டி நீ காசு வருது, அது வருது, சப்போர்ட் இருக்கு, இதெல்லாம் சரியான புல்ஷிட். இதெல்லாம் நீ வந்து நினைச்சுக்கிட்டு ஒரு கேஸ்ட்டை ப்ரொமோட் பண்றது, ஒரு கேஸ்ட் பெருமை பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் இன்னும் இதை விட என்ன எனக்கு கோவம் தப்புனா, கேஸ்ட் இப்ப இல்லைங்கிறானுங்க பாரு, அவனுங்களாம் நினைச்சா இன்னும் தப்பு. வாழ்றியா பொணமா, நீ கண்ணை மூடிட்டு இருக்கியா? எத்தனை டெய்லியும் ஒரு நியூஸ் வருது, இவன் செத்துட்டான், ஜாதி இதனால, கபடி நல்லா விளையாண்டா அவன் சாவடிச்சிட்டானுங்க, இவன் நல்லா படிக்கிறதுனால அடுத்த கீழ் ஜாதிக்காரன் நல்லா படிக்கிறதுனால அவனை சாவடிச்சிட்டானுங்க, இப்படின்ட்டு ஏதோ வருது டெய்லியும் புதுசா கேஸ். எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டுல இது ரிலீஜன் கேஸ்ட் பிரச்சனை. அங்கிட்டும் இந்த சைடு நான் சொன்ன மாதிரி எந்தெந்த கம்யூனிட்டி எல்லா ஸ்டேட்லையும் இருக்கும், அங்கேயும் அது பிரச்சனை இருக்கு. ஆனா நார்த் சைடு போயிட்டா மெயினா என்னன்னா அங்க ரிலீஜியன் பிரச்சனை. அங்க வந்து இப்ப இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, வெக்கமே இல்லாம ரிலீஜியனை வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஃபுல்லா அது வச்சுதான் ஃபுல்லா வந்து அவங்களுக்கு அரசியலே நடத்துறானுங்க, குடும்பமே அதை வச்சுதான் ஓட்டுறானுங்க. இந்து வாழ்க. இங்கேயும் தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனையும் கூட ஓடுது. முஸ்லீமை பார்த்தா நிறைய அப்பா அம்மாவும் சரி சொல்லுவாங்க, இல்ல நிறைய பசங்களும் தப்பான ஒரு என்ன, முஸ்லீம்னா வந்து தீவிரவாதி, முஸ்லீம் கிட்ட கரெக்டா இருந்துக்கணும், அவங்க வந்து இந்துனா வந்து இப்படி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல 2 பேருமே சேர்ந்து கிறிஸ்டின்னா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்டின்லாம் வந்து இவங்க எல்லாம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து கிறிஸ்டின் ஃப்ரெண்டு சொல்றா, என்னது இப்போ வந்து போப்புன்னு ஒருத்தர் இறந்தாருல்ல, அவரை பத்தி என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன். அதுக்கு வந்து அவன் சொல்லிட்டு இருந்தான், இதுதான்டா மேட்ரு. சரி அவர் வேலை என்னடா, அவங்களாம் என்ன நிறைய சொன்னா, ஏதோ ஃபாதரு பிஷப்பு அது மாதிரி என்ன சொன்னா, நிறைய ஸ்டேஜ் இருக்குடா, கமிஷனரு அந்த மாதிரி அது இவங்க கிட்டயும் நிறைய ஸ்டேஜ் இருக்கு. அதாவது கமிஷனர் இங்க இல்ல, கமிஷனரு எப்படி அந்த மாதிரி போஸ்டிங் இருக்குல்ல, அது மாதிரி இங்க போஸ்டிங் இருக்கு அப்படின்னா. சரி அவங்க வேலைன்னா என்னடா அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன பேசுவாங்கன்னா, அவங்களோட வேலைன்னா எப்படி வந்து இன்னும் கிறிஸ்டியானிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்றது அப்படின்னு. இந்த மாதிரி வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ரிலீஜனை ஃபாலோ பண்றது, ஃபேத்தா இருக்கிறது, இன்னும் பிலீவ் பண்றது அது தப்பே கிடையாது. அது அவன் இண்டிவிஜுவல் சாய்ஸு.
என்ன தப்புனா, உன்னோட ரிலீஜன் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அடுத்தவனையும் அடுத்த ரிலீஜன்காரனையும் துணுத்துற பத்தியா, அது ரொம்ப தப்பு. என் முஸ்லீம் ஃப்ரெண்டும் அப்படிதான் சொல்றான். அல்லாஹ் தவிர யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல அல்லாஹ் தவிர வேற யாராச்சும் கும்பிட்டா அது பாவங்கிறான். ஆஹ் எல்லாம் 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 நல்லாவே சாக மாட்டாங்கன்ற மாதிரி ஆயா மாதிரி சாபம்லாம் விடுறான். இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுனே தெரியல. இப்போ உன்னோட ரிலீஜனை நீ பிலீவ் பண்றேன்னா அதோட இருந்துக்கணும். இல்ல ஏன்னா ஒருத்தர் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன்னா, இப்போ ஒருவேளை நானும் ஏத்திஸ்ட். இப்போ முஸ்லீம் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், உனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா அதெல்லாம் பாவம்டா, நல்ல சாவே சாக மாட்டாங்கடா, அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கான். அப்படிலாம் கிடையாது. நீ நம்பினாதான் சாமி, இல்லைன்னா சாமியே கிடையாது. உங்க ஏத்திஸ்ட்ன்றனா நானும் என்னோட கான்செப்டை நான் வந்து துணிக்க போறது இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வர்றது அதுதான், நீ உன் ரிலீஜனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த உன்னோட நம்பிக்கையோட இருந்துக்கிட்டோம். ஆனா அடுத்தவன் நம்பிக்கையை பொய்ன்னு சொல்லக்கூடாது. இல்ல அடுத்தவன் ஒண்ணு இல்லைன்னு சொன்னானா இருக்குன்னு சொல்லி அவனை வற்புறுத்தக்கூடாது. அதே மாதிரி வெஜிடேரியன் தான் நல்லவங்க, நான் வெஜிடேரியன் கெட்டவன் சொல்றவன்லாம் அடிச்சு ஓட விடணும். ஏன்னா இப்போ நம்ம ஹியூமனாவே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் எல்லாம் மாமி சந்துன்னு தான் இப்போ எவல்யூஷன் ஆயிருக்கும். அப்படி பார்த்தா கான்செப்ட் வைஸ் பார்த்தா நீங்க தான் வந்து வேற கான்செப்ட் போறீங்க. அப்படி இருந்துட்டு நாங்க அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லலை. ஆனா நீங்க எங்களுக்கு தப்புன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி பீஃப் தின்னா தப்பு, பீஃப் தின்னா ஒரு மாதிரி கேவலமா இருக்கு, நாத்து அடிக்குது, அந்த மாதிரி சொல்றது, இதெல்லாம் என்ன சொல்றது? ரிலீஜன்னால அவ்வளவு சண்டை வருது. தப்பா பாக்குறது, தீவிரமா பாக்குறது. ரிலீஜன்னால நார்த் சைடு அவ்வளவு சண்டை வருது. இங்கேயும் தமிழ்நாட்டிலும் அங்க நடக்குது. இங்க தமிழ்நாட்டுல அதிகமா கேஸ்ட். ஸோ இந்த கேஸ்டும் ரிலீஜனும் ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிடிக்ஸ்க்கான ஒரு ஒரு கீ. அவன் ஜெயிக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ற ஒரு கீ, அவ்வளவுதான். ஓட்டுக்கு அவன் யூஸ் பண்ற கீ. அவன் ஜெயிச்சு நல்லது கூட பண்ண முடியும். அவன் ஜெயிச்சு அவன் காசு சம்பாதிக்கணும், அதுக்கு முதல்ல ஜெயிக்கணும், அதுக்கு தேவை இதை வச்சு பேசினா நீ ஓட்டு போடு, அவ்வளவுதான். நீ இதை வந்து மைண்ட்ல ஏத்திக்கிட்டு யாரும் கேஸ்டும் ரிலீஜனும் வந்து ஒரு மாதிரி அதை உன் நம்பிக்கை இருக்குன்னா வச்சுக்கோ, அவ்வளோதான், உன்னோட வச்சுக்கோ. ஆனா அடுத்த இது மூலியமா வன்மத்தை கக்குறது, அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறது, சண்டை பண்ணணும்னு நினைக்கிறது, அவன் தப்பு இவன் தப்பு இவன் சரி அவன் கரெக்ட், அதெல்லாம் நீ எதுவுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்க, நிறைய பசங்களுக்கு கேஸ்ட்னா எதுக்கு இருக்குன்னு தெரியல. கேஸ்ட்னா எதுக்கு இருக்குன்னா நம்மளோட கீழே இருக்க மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து கவர்மெண்ட் மூலியமா லீகலா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸா சப்போர்ட் இருக்காது. அதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்து கொடுக்கணுன்றக்காண்டி தான் கேஸ்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இன்னும் இருக்கே. ஐ மீன் இந்த கேஸ்ட் சர்டிபிகேட் சொல்றேன். இல்லாட்டி அதுவுமே தேவை கிடையாது. இப்போ அது படிக்கிறதுக்குலாம் அது தேவைன்றனால தான் அது இருக்கே. மித்தபடி கேஸ்ட்னு ஒன்று நம்ம வாழ்றதுக்கும் தேவையே கிடையாது. ரிலீஜியனுங்கிறது வந்து அது உன்னோட விருப்பம். ஆனா அதை அடுத்தவன் தப்பு, அடுத்தவன் சரி, அடுத்தவன் இருந்தா இவனை அடிக்கணும் கொல்லணும், இந்த மாதிரி தாட் இருக்கவே கூடாது. இதெல்லாம் நம்மளாதான் புரிஞ்சுக்கணும். யாருமே நான் சொன்ன மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கரெக்டாக இருக்க முடியாது. எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுதான் கத்துக்கணும். படிச்சோ எல்லாமே படிச்சவங்களும் பேசுறது தான் இதா இருக்கு, ஜாதி பேசுறது, ரிலீஜியன் பேசுறதெல்லாம். அதனால ஓப்பன் மைண்டடா முதல்ல இருங்க. ஓப்பன் மைண்டடா சொல்ல வரதை கேட்டு நம்ம மேல தப்பு இருக்குன்னு மாத்திக்கணும்னு நினைச்சாதான் மாத்த முடியுமே. இல்ல நான் சொல்றதுதான் கரெக்டுன்னு நினைச்சேன்னா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. போ அடிச்சுட்டு சாவுங்க எல்லாம். எப்படி நீ என்ன இன்னைக்கு ஒரு 10 பேரை கொலை பண்ணுவ, உன்னால இப்போ 10 பேரை கொலை பண்ணியும் உன் டைம் சரியில்லாம அடுத்தது நீ கொலை பண்ண மூலியமா இன்னொருத்த வந்து உன்னை போட்டு தள்ளிட்டானா என்ன பண்ணுவ? தேவையில்லாத வேலை இதெல்லாம். இதனால என்ன நன்மை இருக்கு நீ சொல்லு பார்க்கலாம்? ரிலீஜன்னாலையும் கேஸ்ட் சண்டை போடுறதுனாலையும் எதுனாலலாம் வந்து இந்த சண்டை வருது, எதெல்லாம் இது வந்து ஹூக் பண்ணுது, ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்ற இதெல்லாம் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதெல்லாம் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு யாராச்சும் நீ இன்னும் நான் சொன்ன மாதிரி ஜாதி ரிலீஜன்லாம் பார்த்து ஒரு மாதிரி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இருந்தீங்கன்னா, இந்த விஷயம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் தான் மேட்ரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்க பாருங்கள். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். கேஸ்ட் ரிலீஜனை வந்து நீ ப்ரொமோட் பண்ணி பேசுறது, சண்டை போடுறதுலாம் வந்து புல்ஷிட். எப்படி சொல்றது? இதெல்லாம் கேஸ்ட் ஒருத்தனுக்கு எதுக்கு தேவை தெரியுமா? தனியா அவனால எதுவுமே பண்ண முடியாது, அதுதான் உண்மை. அதனால அவன் கும்பல் சேர்த்துக்கான். நார்மலா கும்பல் சேர்த்தா அது எவ்வளவு நாள் இருக்கும், இல்ல எப்படி சேர்க்கறதுன்னு தெரியாம இருக்கலாம், அவனுக்கு சேராம இருந்திருக்கலாம். ஆனா இப்படி அவன் கம்யூனிட்டி பேரு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். அது ஒரு மூட நம்பிக்கை, இது ஒரு மூட நம்பிக்கை. அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்த கும்பலை வச்சு நீ உனக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். வேஸ்ட் நண்பர்களே, வேஸ்ட். ரிலீஜனும்
நீ உன் நம்பிக்கைக்காண்டி அதை வச்சுக்கிறது வரைக்கும் அது சூப்பர், அது உன்னோட இது. ஆனா அதை தாண்டி நீ அதை வந்து ஒரு 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 மனுஷனை கொல்ற அளவுக்கோ அவன் மேல வெறுக்கிற அளவுக்கோ அது போகுதுன்னா அப்ப நீ என்ன சாமி கும்பிடுற? உன் சாமி இதுதான் சொல்லியிருக்கா? இன்னும் அதான் இதெல்லாம் ஆச்சரியா இருக்கு. எதுல இருக்குன்னு தெரியல. ஆனா இந்துவோட அந்த அது என்ன பகவத்கீதையும் சரி, குரான்லயும் சரி, பைபிள்லயும் சரி, எத்தனை இதுல வந்து அடுத்த ரிலீஜனை கும்பிடக்கூடாது, இல்ல இது கிடையாது அது கிடையாது இதை சொல்லுங்க அப்படின்னு தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்றதும் சில இது இருக்குன்றாங்க. அது சரியா தெரியல என்னன்னு. ஆனா ஏதோ பார்த்தோமே ஞாபகம். அதெல்லாமே வச்சிருக்குன்னா அப்போ அதுல இருந்தே நீ ஒரு படிச்சிருக்கேன்னா அதுல இருந்தே உனக்கு தெரிய வேணாமா என்ன நம்ம 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 நம்புறதுலயே வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கே, அதை யோசிக்க மாட்டியா? கடவுள் என்ன சொன்னாலும் கேட்டுருவியா? என்னத்த சொல்ல. சரி நண்பர்களே, அவ்வளவுதான். ஆஹ் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். எவனும் பார்க்க போறதில்லை, தனியா தான் பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணி போட வேண்டியது நம்ம கடமை. என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள். அடுத்த வீடியோல பார்ப்போம். அன்டில் டன் பீஸே இல்லை. அந்த அந்த காஷ்மீர்ல வந்து பாதிச்சவங்களுக்கு என்னோட துக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.